அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் நிறைய அரசு நலத்திட்ட உதவிகள்லாம் ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் வரிசையில் ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாங்க, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதி உள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், இதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான முழுமையான வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? யாரெல்லாம் இதில் பயன்பெற போகிறாங்க, யாரெல்லாம் இதில் பயன்பெறாம யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ், வீடியோஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடிக்காக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க என்னென்னா, கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதில் ஃபர்ஸ்ட் தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அதற்கான காரணத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்துடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கான விளக்கத்தை தெளிவாக பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய நகைக்கடன்கள், தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு இன்னமும் விளக்கமா தெளிவா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்ன்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் தெளிவா பார்க்கலாம். இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷனா சொல்றாங்க. இதற்கான தெளிவான விளக்கத்தை மென்ஷன் பண்ணி பார்ப்போம். அதற்கு முன்னாடி தெளிவா உங்களுக்கு விளக்கமா இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 5 பவுனுக்கு மேல் இருக்கக்கூடிய நகைக்கடன்களும்
40 கிராமுக்கு மேல் இருக்கக்கூடிய, அதாவது 5 பவுனுக்கு மேலனா 5.5 பவுனு, 5 பவுனு 10 கிராமு, 5 கிராமு 5 பவுனு 2 கிராம் இருந்தா கூட உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதற்கான விளக்கத்தையும் தெளிவா பார்க்கலாம். குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கான நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஒருவேளை நீங்க பயிர்க்கடன் வாங்காம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையா நீங்க செலுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல போலி நகை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களோட ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல ஆதார் அட்டையில தமிழ்நாடோட அட்ரஸ் இல்லாம வெளி மாநிலத்தோட அட்ரஸ், சரிங்களா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய நகைக்கடன்கள் அனைத்தும் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். அதற்கான விளக்கத்தை பார்த்தோம். யார் யார் தள்ளுபடி ஆகுங்க, யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தெளிவா விளக்கத்தோட பார்த்தோம். ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்கீமை. ஸோ அதற்கப்புறம் சரிங்களா, தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கீம் அப்டேட்டும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய நகைகளை நீங்க மீட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல ஸ்கீம் அப்டேட் இதுதான். எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.